எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து சரியும் இந்திய பங்குச் சந்தைகள். இன்றைய மார்க்கெட்டில் கூட நிஃப்டி ஒரு 200 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,995 முடிவடைஞ்சிருக்கு. பிலோ 24,000க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த அளவுக்கு இன்றைய மார்க்கெட்டில் செல்லிங் வர்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, குரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் திரும்பவும் $100 பக்கமாக வந்துட்டுருக்கு. எதனால் இந்த அளவுக்கு மேலே வருது குரூட் ஆயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. ஏன்னா திரும்ப அந்த யூஎஸ்னுடைய டேரிஃப்குள்ளே ஃபார்மாவை கொண்டு வரணும் அப்படின்னு திரும்ப ட்ரம்ப் சொன்னதுனால அதனுடைய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லாவே டவுன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ரெட்டினுடைய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப போஸ்ட்டாகவும் வந்திருக்கு. இதனுடைய இன்ஃபேக்ட் நாளைக்கு டாக்டர் ரெட்டியில் பெரிய அளவில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இன்றைய மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா 24,150 கிட்ட ஓப்பன் ஆகி திரும்ப அந்த சப்போர்ட் ஜோன் 120, 100 உடைச்சிட்டு திரும்ப கீழே நியரஸ்ட்டாக 24 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆனது. ஆனால் 24,050க்கு மேலே போக முடியல. திரும்ப அந்த 24,000 பிரேக் பண்ணி டே லோ 23,960 வரைக்கும் டே லோ 995 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 200 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா பிலோ 24 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்கேஸ் நாளைக்கு நம்ம இந்த 24 கீழே க்ளோஸ் ஆனாவே அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது 23,800 நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த லெவலையும் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது 23,600 நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ ஏன்னா இப்போ திடீர்னு இந்த அளவுக்கு டவுனுக்கு என்ன டவுன்ஃபாலுக்கு என்ன ரீசன் நம்ம தெரியும். இப்போ அதனுடைய நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா சடனாக ஒரு அப் சைடு திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே வரும் பட்சத்தில் அடுத்தது நம்ம பார்த்திங்க அப்படின்னா 23,800 தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி காலையில் இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,500 இந்த லெவலுக்கு மேலே இன்றைக்கி பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியல. ஒன்ஸ் இந்த லெவலை உடச்சிட்டு திரும்ப அந்த லெவலுக்கு மேலே போக முடியல. திரும்ப நல்லாவே கீழே தான் வந்திருக்கு. அப்போ திரும்ப நாளைக்கு நம்ம பையிங் கன்சிடர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,050க்கு மேலே பையர் க்ரீன் கேண்டில் வச்சு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 120, 180, 200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேப் டவுன் இன்றைக்கான கேப் டவுனை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 24,050க்கு மேலே கன்சிடர் ஆனால் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம திரும்ப பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்ம அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைய லோ 23,960 வரைக்கும் வந்திருக்கு. இந்த டுடே லோவை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது நம்ம 800 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். 23,900, 920 உடைச்சிட்டு மார்க்கெட் நல்லாவே கீழே சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது 23,800, 750 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய அடுத்த மெயின் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயினான ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.